தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு நற்கருணை விருந்தில் பங்கெடுக்க வந்துள்ள இறை இயேசுவின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருப்பெயரால் இனிய நல்வாழ்த்துக்கள். இறைவன் தம் திருவுளத்தை நிறைவேற்ற சிலரை கருவியாக தேர்ந்தெடுப்பதோடு அவர்களை பாதுகாக்கவும் செய்கிறார். இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவரும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருமான இறைவாக்கினர் எலியா பாலை நிலத்தில் பசியால் வாடி இறக்க தயாரான போது வானதூதர் மூலம் உணவும் நீரும் அளித்து அவரை காத்தார். பிறரன்புக்கு எதிராக உள்ள வெறுப்பு, சினம், பழிச்சொல் ஆகியவை தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்கும். இவற்றை விட்டொழித்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மன்னிக்கும் மனப்பான்மையுடன் வாழவும் இறையேசு தம் அன்பின் சின்னமாக தம்மையே நமக்காக பலியாக்கிய நற்கருணை வடிவில் நம்மை சந்திக்க வருகிறார். அழியா ஆன்மாவுக்காக ஆண்டவர் இயேசு தரும் வானவ உணவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தக்க தகுதியுடன் அவ்வுணவை உண்டு என்றுமே பசியும் தாகமும் இன்றி விண்ணகவாசிகளைப் போல நாமும் வாழ்ந்திட வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெற்ற தாய் தன் குழந்தைக்கு உணவளிக்க மறந்தாலும் ஒரு நொடி கூட நம்மை மறவாது காப்பவர்தாம் இறைவன். இதனை பாலை நிலத்தில் பசியால் வாடி சாவின் விளிம்பை தொட்ட இறைவாக்கினர் எலியாவுக்கு
வானதுதர் மூலம் உணவளித்து காக்கும் இறைவனின் கருணையை எடுத்து எம்பும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திருவசனங்கள் 4-8 வரை. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தின் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரியரி செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதுதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவர் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நம் அயலார் செய்யும் குற்றங்களை மன்னிக்கவும், சினம், பழிவாங்குதல், வெறுப்பு ஆகியவற்றை விட்டொழித்து தூய ஆவியாரை மகிழ்விக்கவும், இறை இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழவும் அறிவுறுத்துகின்ற புனித பவுலடியாரின் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30, மேலும் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளையாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவாக்குகள் 41 தொடக்கம் 51 இறுதியாக. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் தமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்.
அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டு வகையான பசியை பற்றி நாம் அறிவோம். முதலாவதாக என்ன பசி? என்ன பசி? வயிற்று பசி. வெரி குட். முதலாவதாக என்ன பசி? வயிற்று பசி. இரண்டாவதாக ஆன்மீக பசி. என்ன பசி? ஆமா, ரெண்டுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட், சந்தோஷமா இருக்கு. முதலாவதாக வயிற்று பசி, இரண்டாவதாக ஆன்மீக பசி. தொடக்க நூல் அது எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டிலையா பழைய ஏற்பாட்டிலையா? பழைய ஏற்பாட்டில் முதலாக இருக்கிற நூல் என்ன நூல்? தொடக்க நூல். அந்த நூலிலே நாம் பார்க்கிறோம், முதலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் யார் யார்? ஆதாம், ஏவாள். அவர்களை பார்த்து இறைவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இங்கிருக்கின்ற எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடலாம். என்னென்ன இங்க இருக்குதோ, கனி, காய், என்னென்ன இருக்கும், நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆக முதலில் ஆண்டவர் நம்முடைய உயிருக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய உணவை பற்றி அவர்களிடம் பேசுகிறார். இங்க இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் காய்களையும் பழங்களையும் எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நடுமரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார். ஆக அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்னொன்று, அவர் என்ன எதிர்பார்த்தார்? நடுமரத்தின் கனியை மட்டும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்க என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? பசி வந்தது, ஆன்மீக பசி வந்தது. அவர்கள் இறைவனை விட்டு தொலைவில் சென்று விட்டார்கள். இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். எனவே அங்கே ஆன்மீக பசி, இறை பசி, ஆண்டவர் அவர்களுக்கு தேவைப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டார். காரணம், அவர்கள் கீழ்ப்படியவில்லை, கட்டளையை கடைபிடிக்கவில்லை. இதை நாம் பார்க்கிறோம். எனவே உயிருக்கு மிக முக்கியமாக நமக்கு விளங்கக்கூடியது எது? உணவு. இந்த உணவை நமக்கு அருள்பவர் யார்? யாரு? கடவுள். ஆக இந்த கடவுளை தேடுவதுதான், கடவுளை தேடி அடைவதுதான் ஆன்மீக பசியை தீர்த்துக் கொள்வது. இதே தொடக்க நூலிலே இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஒரு பணிப்பெண். அந்த பணிப்பெண்ணுக்கு ஒரு குழந்தை. அது பேர் என்ன? இஸ்மாயில். வெரி குட். அந்த குழந்தைக்கு பேர் என்ன? இஸ்மாயில். ஒரு நாள் ஆபிரகாம் கூப்பிட்டு அந்த தாய்க்கு, அந்த பணிப்பெண்ணுக்கு தேவையான உணவை, அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் தேவையான உணவை எல்லாம் கொடுத்து, நீ எங்கேயாவது போய் சொல்லுங்க, வீட்டில் சொல்லுவாங்க, நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்க. என்ன சொல்லுவாங்க? நீ வீட்டில் இருக்காத, எங்கேயாவது போய் பொழைச்சுக்க. அதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்தா உனக்கு தேவையான உணவை எடுத்துக்க, உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும், போய் நீங்க எங்கேயாவது பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அதை எடுத்துக்கொண்டு அவள் செல்கிறாள். உணவு என்பது சாப்பிட சாப்பிட என்ன ஆயிரும்? தீர்ந்து போச்சு. அந்த பணிப்பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இஸ்மாயிலுக்கும் உணவு இல்லை, கிடைக்கல. தேடி தேடி பார்க்கிறாள், அலைந்து பார்க்கிறாள். நமக்கு உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குழந்தைக்காவது கிடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். கடைசியில் கிடைக்கல. அதனால அந்த குழந்தை பசியினால சாக துடித்துட்டு அதை தூரத்திலிருந்து பார்க்கிறான். ஐயோ, குழந்தை சாக துடித்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அவளால் அதை தாங்க முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்கிறார். அதோ அங்கே ஒரு இடத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு வந்து உன்னுடைய குழந்தைக்கு கொடுத்து அதனுடைய தாகத்தை தீர்த்துக்கொள். அந்த குழந்தையினுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், எனவே
நான் இறங்கினேன் என்று சொல்லி அந்த குழந்தை இஸ்மாயிலை அவர் காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த இஸ்மாயிலுக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் வகுத்திருக்கிறார். எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இஸ்மாயில் உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு உணவு வேண்டும். எனவே அதை கொடுத்து காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது எடுத்துக்கொண்டு போனால் விடுதலை பயணம். விடுதலை பயணத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, உணவு கிடைக்காம யார் கஷ்டப்பட்டா? விடுதலை பயண நூல்ல உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டது யாரு? இஸ்ரேல் மக்கள். ஆமா, அவங்க முணுமுணுக்கிறாங்க. விவிலியத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இறைச்சி பாத்திரத்தை சுற்றி அமர்ந்து கொண்டு வயிறார சாப்பிட்டோம் அடிமைகளாக இருந்தபோது, ஆனா எங்களுக்கு விடுதலை வாங்கித்தாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்கிறீர்களே என்று சொல்லி இறைவாக்கினரை நோக்கி முணுமுணுக்கிறார்கள், திட்டுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் எதை வழங்கினார்? என்ன வழங்கினாரு? மன்னாவை வழங்கினார். ஒருத்தவங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கிட்டு இருக்கவங்க யாருமே பதில். நம்ம பூசைக்கு வர்றது எதுக்காக? விவிலியத்திலிருந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை மனசுல உள்வாங்கி அதை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னா மன்னா என்று எத்தனையோ முறை விவிலியத்தில் பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வழங்கிய உணவிற்கு பெயர் என்னன்னு கேட்டா, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்னன்னு சொல்லணும்? மன்னா என்று சொல்ல வேண்டும். மன்னா என்கிற உணவை ஆண்டவர் வழங்குகிறார். பாறையில் இருந்து அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? நீரை கொடுத்தார். அவர்களுடைய தாகத்தை தணிக்க பாறையிலிருந்து நீரை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம சாகிற வரைக்கும் மறக்கவே கூடாது. எனவே அங்கே அவர்களுடைய பசியை போக்கி மன்னாவையும் பாறையிலிருந்து நீரையும் பொழிவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பல கட்டங்களாக ஆண்டவர் பசியை போக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று இன்றைக்கு ஒரு நிகழ்வு நம்முடைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது. எத்தனை பேர் கவனிச்சீங்க தெரியல. அதுல வர்ற ஒருத்தர் பேர் என்ன? எலியா. அவருடைய பேர் என்ன? எலியா. எலியாவுக்கு பசி. சூறை செடியின் அடியில படுத்து உறங்குகிறார். அவர் ஒரு ஜெபிக்கின்றார். என்ன ஜெபிக்கின்றாரு? ஆண்டவரே சீக்கிரம். ஆமா, வயசான பாட்டிகள் முடியாம இருக்கும்போது வீட்டுக்கு போய் மந்திரிக்க போனோம்னா அவங்க சொல்றது என்ன? என்னை கடவுள் சீக்கிரம் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது? சீக்கிரம் எடுத்துக்கிட்டார்னா சந்தோஷமா போகலாம் ஆண்டவர்கிட்ட என்று வயதானவர்கள் நிறைய பேர் கூறியதை என்னுடைய காதாலம் கேட்டிருக்கிறேன். அதுபோல இவர் பசி தாங்க முடியாமல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உறங்குகிறார். அங்கே ஆண்டவர் அவரை எழுப்புகிறார். எழுப்பி நீ தலைமாட்டில் பாரு அப்படிங்கிறார். அங்கே ஒரு என்ன இருக்கிறது? அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் இருக்கிறது. இந்த ஐருக்கு எடுத்து சாப்பிடுங்க. அவர் எடுத்து சாப்பிடுறார். சாப்பிட்டுட்டு மீண்டும் என்ன செய்கிறார்? தூங்குறார், படுத்துக்கிறார். டயர்ட், அவ்வளோ டயர்ட். மீண்டும் அவர் படுத்துக் கொள்கிறார். மீண்டும் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்புகிறார். உணவு அருந்து. உணவு அருந்து விட்டு நீ உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும், நீ ஒரேபு மலையை அடைய வேண்டும், அங்கே உன்னுடைய தலைமையில் மக்களினங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த உணவை உண்ட பிறகு அவர் ஆற்றல் பெற்று அவர் எழுந்து நடக்கிறார். எத்தனை நாள் நடந்தார்? 40 பகலும் 40 இரவும் நடக்கிறார். யோசித்து பாருங்கள். அந்த ஆற்றலை தந்தது ஆண்டவர் அருளிய அந்த உணவே. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 4 நிகழ்வுகளையும் நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து அறிந்து கொள்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். ஆக தொடக்க நூலிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அங்கிருக்கின்ற அனைத்து மரத்தின் கனிகளையும் காய்களையும் எல்லாவற்றையும் உண்கின்ற பொருட்கள், விலங்குகள், இவை எல்லாவற்றையும், பறவைகள் எல்லாவற்றையும் நீ உண்டு மகிழ்ந்திரு என்று சொல்லுகிறாரே, அதே போன்று ஆபிரகாமுடைய பணிப்பெண்ணிடம் ஆண்டவர் அதோ அங்கே தண்ணீர் இருக்கிறது, உன்னுடைய குழந்தைக்கு எடுத்துக் கொடு என்று சொல்லுகிறாரே அந்த தண்ணீர். பிறகு மன்னா, பாறையில் இருந்து தண்ணீர்.
இறுதியாக எலியாவுக்கு ஒரு அப்பத்துண்டும் தண்ணீரும். இவை எல்லாமே எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அன்று ஆண்டவர் இந்த உணவுப் பொருட்கள் வழியாக இவர்களுடைய பசியை போக்கினார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகிறார். வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை பற்றி தான் போன வாரம் வாசிக்க கேட்டோம், அதற்கு முந்தைய வாரம் வாசிக்க கேட்டோம். இவை எல்லாமே உணவை பற்றியே சொல்லுகிறது. எதற்காக? வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன உடனே அங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் கோபம் வருது. இவர் யோசேப்பின் மகன் அல்லவா? இவர் தச்சரின் மகன் அல்லவா? என்ன ரொம்ப ஓவரா பேசுறான்? இவன் எப்படி தன்னுடைய சதையை கொடுக்க முடியும்? இவன் எப்படி தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுக்க முடியும்? இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறதே என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்னாரே, அவருடைய சதையை பற்றியும் அவருடைய இரத்தத்தை பற்றியும் அதற்கு ஒரு பெயர் நாம் வைத்திருக்கிறோம். அது என்ன பெயர்? அது நற்கருணை. அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? நற்கருணை. இதுதான் வாழ்வு தரும் உணவு. இதோ இந்த நற்கருணை பேழையிலே அவருடைய உடலை நாம் வைத்திருக்கிறோம், அப்பத்தின் வடிவிலே. இந்த அப்பத்தின் வடிவிலே அவர் முழுமையாக இங்கே வீற்றிருக்கிறார். இது அப்பம் அல்ல, இயேசுவினுடைய உடல் வடிவம்தான் அப்பம். எனவே இதுதான் ஆண்டவர் அன்று நமக்கு உறுதி கொடுத்த வாழ்வு தரும் இந்த உணவு. நம்முடைய முன்னோர் மன்னாவை உண்டனர், ஆயினும் அவர்கள் இறந்தார்கள். ஆனால் நான் கொடுக்கின்ற உணவு உங்களை இரவாமல் இருக்க செய்கின்ற உணவு, இறக்காமல் இருக்க செய்கின்ற உணவு. இந்த உணவை உண்போர் நிலை வாழ்வை பெறுவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், விண்ணக வாழ்வை, நிலை வாழ்வை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே உணவு இந்த நற்கருணை மட்டும்தான். வாழ்வு தரும் உணவாகிய இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே அவர் இன்றைய வாசகங்கள் வாயிலாக எதை சொல்லுகிறார்? நாம் நம்முடைய ஆன்மீக பசியை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டால் நம்முடைய வயிற்று பசியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு கருத்தை நம் ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்க்கை முழுவதும் வயிற்று பசியை தீர்ப்பதற்கான உணவை தேடிக்கொண்டே இருக்கிறோம், இதற்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறோம், இதற்காக பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறோம், இதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக பசியை தீர்த்துக் கொள்வதற்கான வழிகளை நாம் மேற்கொள்கிறோமா என்பதை இன்றைய தினத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று 5000 பேருக்கு மேல் உணவு கொடுத்தார் ஆண்டவர். எதற்காக? ஆன்மீக பசியை தேடி, அதற்கான உணவை தேடி, ஆண்டவருடைய வார்த்தையை தேடி அந்த மக்கள் அங்கே வந்தார்கள். அங்கே வந்த ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார். உணவு உண்ண வந்தவர்களுக்கு ஆண்டவர் நற்செய்தியை போதிக்கவில்லை. இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் சாப்பாட்டிற்காக அங்கு வரவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அங்கு வந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை தேடி வந்ததால் ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். எனவே இது ஒரு நமக்கு பாடமாக இருக்கிறது. நாம் இந்த ஆன்மீக பசியை தீர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவரை தேடி வர வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவரை தேடி வர வேண்டும், இயேசுவை தேடி வர வேண்டும், அவருடைய வார்த்தையை தேடி வர வேண்டும் இந்த ஆலயத்திற்கு. எனவே அவருடைய வார்த்தையையும் அவருடைய அன்பையும் தேடி வருகின்ற பொழுது, அவருடைய நற்கருணை விருந்திலே பங்கு பெறுவதற்காக நாம் தேடி வருகின்ற பொழுது, அவரையே நாம் முதன்மையாக வைத்து தேடுகின்ற பொழுது ஆன்மீக பசி தீர்ந்துவிடும். நம்முடைய ஆன்மீக பசி தீர்க்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வயிற்று பசியை நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக தீர்ப்பார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் அன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தோழமையின் நாயகனே எம் இறைவா, எம் திருத்தந்தை தொடங்கி பொதுநிலையினர் வரை அனைவரும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய திருவுடலை உண்டு நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான இறைப்பற்றுதலும் ஆவியானவரின் தூண்டுதலும் பெற வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். உம் பேரன்பால் உறவுகளை பேணி காக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீக்கி சோம்பி திரியாமல் எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களில் வாழ்வு மலரவும் ஒவ்வொரு குடும்பமும் மனுகுலத்தின் புதையல் என்பதை உணர்ந்து உம் பணியாளராக வாழ வேண்டிய வரங்களை தரும்படி ஆண்டவரை உம்மை கென்று மன்றாடுகிறோம். பரிவுள்ளவராம் இறைவா, உலகத்திற்கு வாழ்வளிக்கும் உணவாக நீர் அனுப்பிய உமது திருமகன் இயேசுவை உலக மக்கள் அனைவரும் சுவைத்து மகிழுமாறு திறந்த மனதோடு உம்மை தேடும் எண்ணத்தை மானிடர் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அழைக்கிறோம், நிறைவான வாழ்த்துப் பெறுவீராக. வல்லமையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகம் நிறைவான வாழ்த்துப் பெறுவீராக. வல்லமையில் நாம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பில் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இருபது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இவ்வளி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 திருவுடல், கிறிஸ்துவின் 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 திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடையச் செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.